नमस्ते फ्रेंड्स, आप सब कैसे हो? எப்படி இருக்கீங்க எல்லாரும்? பிரதிபாசாலி ஹுனர்பாஸ் அப்படின்னா பிரதிபாசாலி அப்படின்னா எல்லா வேலையுமே பர்ஃபெக்டாக செஞ்சு முடிக்கிற ஒரு திறமைசாலியை புத்திசாலியை பிரதிபாசாலி அப்படின்வாங்க. ஹுனர்பாஸ் அப்படின்னா வெறும் திறமைசாலி மட்டும். எந்த ஒரு திறமையாக இருந்தாலும் அந்த திறமையை குறித்து சொல்கிறதுக்கு ஹுனர்பாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கு இந்த டேலண்ட் இருக்குது. आपका पहचान पत्र क्या है? ஆப்கானா உங்கள், பெஹச்சான் அப்படின்னா அடையாளம், பத்ருனா தனியாக பத்ரு மட்டும் சொன்னால் லெட்டர் அப்படின்னு அர்த்தம், கடிதம் அப்படின்னு அர்த்தம். பெஹச்சான் பத்ர அப்படின்னா அடையாள அட்டை. எது, என்ன ரெண்டுத்துக்குமே வரும். உங்கள் அடையாளம் அட்டை என்ன அப்படின்னு கேட்குறது, ஐடி ப்ரூஃப். எல்லா வீடியோலையுமே நான் சொல்கிறது மாதிரி தான். ஒரு வார்த்தையை தனியாக சொல்கிறம்போது வேறு மீனிங்காக இருக்கும். அது மொத்தமாக ஒரு சென்டென்ஸாக பேசும்போது அந்த வார்த்தை கொஞ்சம் வேறு மாதிரி மாறிடும். அதனால் எல்லா வார்த்தைகளையுமே புரிஞ்சு கற்றுக்கிட்டு பேசுனா கண்டிப்பாக ஹிந்தி சரளமாக பேச முடியும். ஒரு சின்ன சின்ன வார்த்தைகளை மட்டும் கற்றுக்கிட்டிங்கன்னா சென்டென்ஸாக பேசும்போது அது கன்ஃபியூஸாக இருக்கும். அதனால் எல்லா வார்த்தைகளையுமே கற்றுக்கிறது ரொம்ப அவசியம். तुमको जो काम बताया वह ठीक से करो அப்படின்னா தும்கோனா உனக்கு, ஜோ காம் அப்படின்னா எந்த வேலை, பத்தாயா சொன்னேனோ, ஓ டீக் சே கர், கரோ கர்னா செய்யின்னு அர்த்தம், கரோனாலும் செய் அப்படின்னு தான் அர்த்தம். கரோனா செய்யுங்கன்னு அர்த்தம். आप जो काम भी बताओगे मैं ठीक से करूँगा அப்படின்னா ஆப்னா நீங்கள், எந்த வேலையும் கூட அப்படின்னா ஜோ காம் பி, அந்த பீன்றது கூட, இல்லை வேலையும், எந்த வேலையும் இல்லை எந்த வேலை கூட அப்படின்னு கூட வச்சுக்கோங்க. சொன்னாலும் நான் சரியாக செய்வேன். பத்தாவோகே சொன்னாலும் மே மே அப்படின்னா நான் சரியாக செய்வேன். ठीक से करूँगा. कोई गड़बड़ मत करना அப்படின்னா எதையும் சொதப்பிராத, எதையும் சொதப்பி விட்டுறாத அப்படின்னு அர்த்தம். கட்பட் அப்படின்னா சொதப்பல். இப்போ நார்த் இந்தியாவில் நீங்கள் இருந்தீங்கன்னா யாராவது கட்பட் அப்படின்னு எதையோ சொல்கிற மாதிரி கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த கட்பட், அரே யார் கட்பட் ஹோகியா அப்படின்னா ஐயோ சொதப்பிருச்சுங்க நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறம்போது யார் அப்படின்றத யூஸ் பண்ணுவாங்க. ஐயோ சொதப்பிட்டேன் அப்படின்னா கட்பட் ஹோகியா அப்படின்னு அர்த்தம். கட்பட் அப்படின்றது எங்கே யூஸ் பண்ணாலும் அங்கே சொதப்பல். அது சென்டென்ஸாக பேசும்போது என்ன பேசுகிறாங்க அப்படின்றத பொறுத்து அந்த சென்டென்ஸ் புரிய வரும். இந்த இடத்துல எதையும் சொதப்பிராத அப்படின்னு அர்த்தம். முஜ்சே கட்பட் ஹோ கயா, மேரே சே கட்பட் ஹோ கயான்னு கூட சொல்லுவாங்க. முஜ்சே மேரே சே ரெண்டுத்துக்குமே ஒரே அர்த்தம் தான். என்னால் இல்லை நான் சொதப்பி விட்டுட்டேன், இல்லாட்டி என்னால் சொதப்பல் நடந்துருச்சு, ரெண்டுத்துக்குமே வரும். முஜ்சே கட்பட் ஹோ கயா, நான் சொதப்பி விட்டுட்டேன், என்னால் இந்த வேலை சொதப்பிருச்சு, ரெண்டுத்துக்குமே வரும் அந்த அர்த்தம். ஃபால்தூ கி பக்வாஸ் மத் கரோ அப்படின்னா தேவையில்லாத பேச்சை பேசாத, தேவையில்லாத முட்டாள்தனமாக பேசாத அப்படின்னு அர்த்தம். பிரயோஜனமில்லாத பேச்சை பேசாத அப்படின்னு அர்த்தம். பக்வாஸ் அப்படின்றது முட்டாள்தனமாக, தேவையில்லாத பேச்சை பேசாத அப்படின்றது, முட்டாள்தனமாக பேசாத அப்படின்றது. பக்வாஸ் அப்படின்றது கோபமாக சொல்கிற வார்த்தை. மற்ற இடங்களெல்லாம் யூஸ் பண்ணுறப்ப பக்வாஸ் அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க. கோபமாக தேவையில்லாமல் பேசிகிட்ருக்க நீ அப்படின்ற இடத்துல மட்டும்தான் பக்வாஸ் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஃபால்தூ அப்படின்னா தேவையில்லாதது, பக்வாஸ் அப்படின்னா முட்டாள்தனமாக,
பக்வாஸ் மத் கரோ, முட்டாள்தனமாக பேசாத. குத்தா ஏக் பால்தூ ஜான்வர் ஹே. ஃபால்தூ அப்படின்னா தேவையற்றது, பால்தூ அப்படின்னா வளர்ப்பு மிருகம் அப்படின்னு அர்த்தம். வீட்டில் வளர்க்குறது எல்லாத்தையுமே பால்தூ ஜான்வர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஜான்வர் இல்லாமல் வெறும் பால்தூ அப்படின்னாலே வளர்ப்பு மிருகம் தான் அர்த்தம். ஃபால்தூனா தேவையில்லாத பேச்சு, பால்தூனா மிருகம், வளர்ப்பு மிருகம். ஒரு வார்த்தையில் எப்படி மீனிங்கே மாறிடுதுன்னு பாருங்கள். அதனால தான் தொடர்ந்து உங்களுக்கு இதை நான் சொல்லி கொடுக்குறேன். கொஞ்சம் கூட மாற்றமாக பேசுனீங்களாக்கும் அதோட அர்த்தமே வேறு மாதிரி மாறிடும். பால்தூ அப்படின்னா வளர்ப்பு மிருகம், ஃபால்தூ அப்படின்னா தேவையில்லாத பேச்சு. ஃபால்தூ கா காம் மத் கரோ அப்படின்னா தேவையில்லாத வேலையை செய்யாத, தேவையில்லாததை செய்யாத. ரெண்டுத்துக்குமே பொருந்தும் இது. காம் அப்படின்னு போட்டிருக்கிறதால வேலையை தான் சொல்லணும் அப்படின்னு இல்லை. தேவையில்லாத செஞ்சிட்ருக்க பாரு நீ அப்படின்னு சொன்னாலும் ஃபால்தூ கா காம் மத் கரோ, ஃபால்தூ கா காம் கரோ மத் அப்படின்னு மாற்றி கூட சொல்லுவாங்க. தேவையில்லாத செய்யாத, தேவையில்லாத வேலையை செய்யாதனும் வரும், தேவையில்லாததை செய்யாதனும் வரும். ஃபால்தூ அப்படின்றது எந்த இடத்துல வந்தாலும் அந்த மீனிங் ஃபால்தூனா தேவையில்லாதது. ஆப்கா கியா ஃபர்மாயிஸ் ஹே அப்படின்னா இதில் ஒரு 2-3 மீனிங் வரும். உங்களின் கோரிக்கை என்ன, உங்களுடைய கோரிக்கை என்ன, நீங்கள் விரும்புவது என்ன, உங்களுக்கு என்ன விருப்பம், உங்களுக்கு என்ன வேண்டும் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஃபர்மாயிஸ் அப்படின்னா நம்மளுக்கு பிடித்ததை கேட்குறாங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு, உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் கோரிக்கையாக வைங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் கோரிக்கையாக வைங்க. நீங்கள் விரும்புகிறத கேளுங்க அப்படின்ற மாதிரி. ஆப்கா கியா ஃபர்மாயிஷ் அப்படின்னா உங்களுக்கு என்ன விருப்பம், உங்களுக்கு என்ன விரும்புகிறீங்க, உங்களுக்கு என்ன கோரிக்கை இருக்குது, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படின்றது மாதிரி எல்லாத்துக்குமே இந்த மீனிங் வரும். ஃபர்மாயிஷ் அப்படின்னா நம்மளுக்கு பிடித்தது, நம்மளுக்கு தேவையானது, நமக்கு வேண்டியது அப்படின்னு அர்த்தம். ஆப்கா கியா ஃபர்மாயிஷ் ஹை அப்படின்னா நமக்கு வேண்டியதை அவங்க கேட்குறாங்க, நம்மளுக்கு என்ன தோணுதோ அதுக்கு நம்ம பதில் சொல்லலாம். மேரி ஃபர்மாயிஷ் ஏ ஹே வோ ஹே, இது அது அப்படின்ட்டு. மேரா ஃபர்மாயிஷ் ஹே கி मुझे जाना है बाहर. मेरा फरमाइश है कि मुझे बाहर जाना है. 2 விதமாக கூட சொல்லலாம், ஒரே அர்த்தம்தான். என்னுடைய கோரிக்கை நான் வெளியே போக வேண்டும், என்னுடைய விருப்பம் நான் வெளியே போக வேண்டும், நான் போகணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி அர்த்தம் வரும். கோரிக்கை, விருப்பம், நான் போகணும்னு ஆசைப்படுறேன், எல்லாத்துக்குமே அது வரும். ஃபர்மாயிஸ் அப்படின்றது உனக்கு என்ன தேவை, உனக்கு என்ன விருப்பம் அப்படின்னு கேட்குறது. எனக்கு இதுதான் தேவை, நான் வெளியில் போகணுன்னு நினைக்கிறேன், எனக்கு இதுதான் விருப்பம், நான் வெளியில் போகணுன்னு நினைக்கிறேன், அந்த மாதிரி ஒரு அர்த்தம் வரும். இதுவே ஒரு பொண்ணு சொன்னால் மேரி ஃபர்மாயிஸ் ஹே கி முझे பாஹர் ஜானா ஹே அப்படின்னு சொல்லுவாங்க. குச் भी மத் பக்கோ, பக்வாஸ் மத் கரோ. இது 2த்துக்குமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான மீனிங் தான். எதையும் மோசமாக பேசாத, மோசமாக பேசுவதை நிறுத்து. பக்வாஸ் பந்த் கரோ அப்படின்னா மோசமாக பேசுவதை நிறுத்து. குச் भी மத் பக்கோ அப்படின்னா எதையும் மோசமாக பேசாத. இந்த பக்கோ, பக்வாஸ் இதெல்லாம் கோவத்தில் இருக்கும்போது பயன்படுத்துகிற வார்த்தை. ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க ஏதாவது தேவையில்லாததை, இந்த புரளியை பேசுகிறது, பொய்யா பேசுகிறது, கோவம் வர்ற மாதிரி பேசுனா இந்த மாதிரி வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒருவேளை நீங்கள் நார்த் இந்தியாவில் இருந்தால். ஒருவேளை மூவி பார்த்தா மூவியில் கூட அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வரும். இந்த மாதிரி வார்த்தைகள் வர்ற இடத்துல மோசமானது, தேவையற்றது, தேவையே இல்லாத வார்த்தை, அந்த மாதிரி ஒரு மீனிங். கோவத்தில் பேசுறது. பேஃபுசூல் கி பாத்தே மத் கரோ அப்படின்னா காரணம் இல்லாத பேச்சை பேசாத, காரணமற்ற பேச்சை பேசாத, தேவையில்லாத பேச்சை பேசாத அப்படின்னு அர்த்தம்.
ஃபிசூல் கி பாத்தே மத் கர் அப்படின்னு சொல்லுவாங்க. பேஃபுசுல் கி பாத் மத் கர், பேஃபுசுல் கி பக்வாஸ் மத் கர் இப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் படத்துல எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, கேட்டிருப்பீங்க நீங்கள் நார்த் இந்தியாவில் இருந்தால். தேவையில்லாத பேச்சை பேசாத, காரணம் இல்லாத பேச்சை பேசாதன்றதுக்கு எத்தனை வார்த்தைகள் இருக்குன்னு பாருங்க. सुनो, आज तुमने खाना क्यों नहीं बनाया? अरे गिर गई थी जी और लग गई थी। अरे कहाँ गिर गई थी और क्या लग गई थी? अरे तकिए पे गिर गई थी और आँख लग गई थी। सुनो, आज तुमने खाना क्यों नहीं बनाया அப்படின்னா சுனோ அப்படின்னா கேளு அப்படின்னு அர்த்தம். சுனியே அப்படின்னா கேளுங்க அப்படின்னு அர்த்தம். ஆஜ் அப்படின்னா இன்றைக்கு, இன்னைக்கு, இன்று எல்லாத்துக்குமே ஆஜ்ன்னு தான் சொல்லுவாங்க. தும்னே கானா கியூ நஹி பனாயா, சாப்பாடு நீ எதற்கு செய்யலை, ஏன் செய்யலை அப்படின்னு ஒரு கேள்வி. அரே கிர் கை தீ ஜி ஆர் லக் கை அப்படின்னா, அரே அப்படின்னா அட விழுந்துட்டேங்க, அப்புறம் பட்டுருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க ஹஸ்பண்ட் வந்து எங்கே விழுந்த, அட எங்கே விழுந்த, என்ன பட்டுச்சு அப்படின்னு கேட்குறாங்க. இந்த லக்கை அப்படின்றதுக்கு ஹிந்தியில் வந்து 2-3 விதமாக பேசுவாங்க. அதனால் இது ஒரு காமெடியாக க்ரியேட் ஆயிடுச்சு. அது என்னங்கிறத நான் சொல்கிறேன். அரே கஹா கிர் கை தீ और क्या लग गई थी அப்படின்னு கேட்குறாங்க. அட எங்கே விழுந்த, அப்புறம் எங்கே பட்டது அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவங்க பதில், அரே தக்கியே மே கிர் கை தீ और ஆँख लग गई थी அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அட தலகாணியில் விழுந்துட்டேன், எங்கே விழுந்தேன்னு கேட்டாங்கல்ல. மொட்டை மொட்டையாக பேசுனதுனால அவன் பதட்டமாக கேட்குறான், எங்கே விழுந்த, எங்கே பட்டுச்சு அப்படின்னு. தலகாணியில் விழுந்துட்டேன், அப்புறம் கண்ணு மூடிருச்சு. அந்த ஆக் லக்கை அப்படின்னா கண்ணு மூடிருச்சு அப்படின்னு அர்த்தம். ஆக் லக்கை, நீந்த லக்கை அப்படின்னா தூக்கம் வந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். அப்போ வந்து நான் கீழே தலகாணியில் விழுந்தேன், எனக்கு அப்படியே கண்ணை மூடி தூக்கம் வந்துருச்சு, அதனால தான் சாப்பாடு செய்யலைன்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்களாக்க உங்களுக்கு சிரிப்பு வரும். ஸ்டார்டிங்கில் சிரிச்சிருக்க மாட்டீங்க. आपको जो सिखा रही हूँ समझ में आ रहा है क्या? அதுக்கு அர்த்தம் என்னன்னா, உங்களுக்கு நான் என்ன சொல்லி தருகிறேனோ அது புரிகிறதா அப்படின்னு அர்த்தம். இந்த ஜி மேடம் அப்படின்னா ஷார்ட்டா எஸ் மேடம், ஆமா மேடம் அப்படின்னு சொல்றதுக்கு அர்த்தம். ஜி அப்படின்னு சிங்களா, ஜி அப்படின்னா புரியுது, ஓகே, சரி, எல்லாத்துக்குமே ஜி. பெரிய அதிகாரிகள் யாராவது உங்களுக்கு ஒரு வேலையை சொன்னாங்களாக்க செஞ்சிருவீங்களா அப்படின்னா ஜி சார். ஜி அப்படின்னா ஓகே நாங்கள் செஞ்சிருவோம் அப்படின்னு ரொம்ப ஷார்ட்டாக சொல்கிறது. ஜி அப்படின்றதுக்கு இந்த அர்த்தமும் இருக்கு. மகேஸ்வரி ஜி அப்படின்னா மகேஸ்வரி அவர்கள், அந்த ஜீன்றது அவர்கள் அப்படின்னு குறிக்கும். எந்த உறவுகளையும் சொல்லலாம். சார், மேடம், சாச்சா ஜி, எல்லாத்துக்குமே ஜி வைக்கிறது அவர்கள் அப்படின்னு மரியாதையாக சொல்கிறது. யாராவது கேள்வி கேட்டால் புரிஞ்சிச்சு, புரியலை, இல்லாத வேலை செய்கிறியா அப்படின்னு கேட்டால் ஜி அப்படின்னு சொன்னால் ஆமான்னு அர்த்தம். இந்த ஜிக்கு இத்தனை மீனிங் இருக்குது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒருத்தர் ஒரு விஷயம் சொல்லிகிட்டு இருக்கும்போது ஜி அப்படின்னு சொல்லி ஷார்ட்டாக முடிச்சிருவாங்க. அது எதுக்கு அப்படின்னு சில பேர்த்துக்கு தெரியாது. இப்போ புரிய வரும்னு நினைக்கிறேன். ஸோ எந்த உறவுக்கு பக்கத்தில் ஜி போட்டால் அவர்கள் அப்படின்னு அர்த்தம். பேருக்கு பக்கத்தில் ஜி போட்டால் அந்த பேருடைய பேரை சொல்லி அவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சுனியே ஜி, போலியே ஜி, கஹியே ஜி, உட்டியே ஜி. எந்த ஒரு வார்த்தைக்கு அப்புறம் ஜி வந்துச்சுன்னா இங்கே வாங்க போங்க அந்த மாதிரி சொல்கிறோம்ல, அதுக்கு அர்த்தம்.
ஜி சுனியே அப்படின்னா கேளுங்களேன் அப்படின்னு அர்த்தம். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.